விபூதி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நெற்றியிலே இட்டுக்கொள்ளுகிறார்கள். அதை எப்படி இட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் முறை இருக்கிறதா அப்படின்னு சொன்னால், ஆகமங்களில் மொத்தம் 28 ஆகமம் இருக்குது, 18 பத்ததி இருக்குது. அதில் ஒரு சிற்சில மாற்றங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, சாதாரணமாக சைவர்களுடைய முறைப்படி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். உறங்கச் செல்வது, விழிப்பது, உண்ண செல்வது, மீண்டும் சாப்பிட்ட பிறகு மலஜலம் கழிப்பது, இந்த மாதிரி நேரங்களில் விபூதி இட்டுக்கிறது மூணாக இட்டுக்க மாட்டாங்க. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தரியாக ஒரே பட்டையாக இருக்கும். அதை மூணாக பிரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் சம்ஸ்கார விபூதின்னு பேர். இந்த விபூதிக்கு பேர் ஒரே ஒரு கீற்று, நெற்றியில் இப்படி ஒரே ஒரு கீற்று ஆகிட்டு, ஒரே கீற்று. நான் இட்டுருக்கிறது இப்போ 3, இதுக்கு பேர் திரிபுன்றம்னு பேர். இதோட முறை தனி. ஒரே ஒரு கீற்றாக விபூதியை இட்டுக்கொள்வார்கள். இது சம்ஸ்கார விபூதின்னு பேர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சைவ அனுஷ்டானம் பண்ணுறவா மாத்திரம் விபூதியை குழைச்சி இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனுஷ்டானத்திலேயே பார்த்திங்கன்னா, சமய அனுஷ்டானம், சமய விசேஷ, நிர்வாண, ஆச்சாரிய அபிஷேகம், 4 ஒரு படி நிலைகள் வைத்திருக்கிறார்கள் சைவத்தில். அந்த 4 படி நிலையிலேயும் வித்தியாசப்படுத்தி இந்த விபூதியாவா போட்டுருக்கிற முறையை வச்சே இவா சமய தீட்சானவா, இவா விசேஷ தீட்சானவா, இவா நிர்வாண தீட்சானவா, இவா ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னால் அவள் இப்படிலாம் விபூதி இட்டுக்கணும் அப்படின்னு அந்த விபூதியை இட்டுக்கிறத வச்சே நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அது ஒரு குறியீடாக சொல்லியிருக்கா. அப்படி பார்க்குற பொழுது ஆச்சாரியர்கள் 16 ஸ்தானத்தில் விபூதி இட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சாரியர்களாக இருக்கணும். தான் இறைவனை உணர்ந்து பிறருக்கு உணர்த்துவ வல்ல ஒரு அதிகாரம் பெற்றவர்கள், உணர்த்த வல்லவர்கள் ஆச்சாரியர்கள். அவர்கள் 16 இடங்களில் இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் மட்டும் இறைவனை உணர்ந்து கொள்பவர்கள் அப்படின்னு சொன்னால் அவள் 12 இடங்களில் விபூதி தரிக்கணும்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் சைவ அனுஷ்டானம் எடுத்துட்டு பூஜை பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு 5 இடங்களில் விபூதி தரிச்சா போரும் அப்படின்னு ஒரு விபூதி இருக்குது. அவளுக்கு எப்படி விபூதி இருக்குன்னா, விபூதி எடுத்து இப்படி மேலே இப்படி அப்படின்னு இப்படி நேட்டாக ஒரே ஒரு கோடு மாதிரி, இந்த மாதிரி ஒரு கோடு, அது மாதிரி வயிற்றில் ஒரு கோடு, நெத்தியில் அந்த மாதிரி 5ஆக இட்டுப்பா, 3ஆக இட மாட்டா. 3ஆக இட்டுக்கிறதுக்கு பேர் திரிபுன்றம்னு பேர். இந்த வித்தியாசத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இவள் சைவானுஷ்டானத்தில் இருக்கா, இவள் விசேஷ தீட்சை வாங்கின்னு இருக்கா, இவள் நிர்வாண தீட்சை வாங்கின்னு இருக்கா, இவள் ஆச்சார விஷயம் வாங்கின்னு இருக்காங்கிறது. அது இப்போ இந்த ஆச்சாரிய அபிஷேகங்கிறது 16 ஸ்தானத்தில் திரிபுன்றமாக இட்டுப்பா, குழைச்சி இட்டுப்பா. இந்த நெத்தியில் நான் இட்டுருக்கேன், இந்த மாதிரி விபூதி மாதிரி இருக்கும். அதுக்கு ஸ்தானங்கள்லாம் இருக்குது, என்னென்ன ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இட்டுக்கிறது அப்படிங்கிறது இப்போ எதை குறிக்கிறது? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால், ஏதோ சமயத்தில் உள்ள வளர்ச்சி நிலையை சூட்டுவதற்கு விபூதியினுடைய இட்டுக்கொள்ளக்கூடிய முறையை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பிரம்மச்சாரி இப்படிலாம் விபூதி இட்டுக்கணும்னு இருக்குது. கிரகஸ்தால்கள் இப்படி தான் விபூதி இட்டுக்கணும்னு சொல்லி. அப்போ விபூதி இட்டுக்கிற முறையை வச்சு இவர் பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகாதவர், இவர் திருமணமானவர், இவர் தீட்சை வாங்கின்றவர், இவர் தீட்சை வாங்காதவர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விபூதி இட்டுக்கிற முறையிலேயே தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு மரபை பின்பற்றி இருக்கிறார்கள். அதேமாதிரி பூணல் போட்டுக்கிறதுலையும் சொல்லுவாள். 3, 6, 9 அப்படின்னு 2 போகும். 3 இருந்தால் பிரம்மச்சாரி, 6 இருந்தால் கிரகஸ்தா, 9 இருந்தால் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவா. அந்த 9க்கும் மேலே ஒன்று போடுவாள். அவள் ஆச்சார விஷயம் வாங்கின்றவா அப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சே சொல்லுவாள். ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சில பிரதேசம், அதாவது காஞ்சிபுரம் அது ஒரு தனி பெரும்பகுதி, சோழமண்டலம் அது ஒரு தனி பெரும்பகுதி. அந்த மாதிரி பகுதிகளில் ஒரு சில மாறுபாடுகளோடு இவைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. கோயிலில் விபூதி கொடுக்குறாங்க,
அதை வாங்கி சில பேர் கோயில்கள்லேயே ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுருக்கா, அதில் போட்டுறது இட்டுன்றது போக மிச்ச விபூதியை என்ன பண்ணுறது, அந்த மாதிரி போடுறதுக்கு ஆகமங்களில் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கா. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா விபூதி இட்டுக்கிற போது சிந்தாமல் இட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, கொடுக்கறத மிருகி முத்திரைன்னு பேர், இதுக்கு பேர் மானுடைய முகம் மாதிரி இருக்கும். இந்த 3 விரல்களுக்கு நடுப்புற என்ன விபூதி ஒட்டுமோ அதை தான் பிரசாதமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனாலேயும் அந்த விபூதியினுடைய அந்த அளவு குறைஞ்சிரும். அதுக்கப்புறமும் தாண்டி நமக்கு விபூதி வர்றது அப்படின்னு வச்சுங்கோ, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வருது அப்படின்னு சொன்னால் அதை நிருதி மூலையில் இருக்கக்கூடிய ராட்சசர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். கீழே விழுந்துருத்து விபூதியை நாம் இட்டுன்ட்டோம், மிச்சத்தை அந்த ராட்சசார்ப்பணம்னு சொல்லி அதை கொடுக்கணும். அதில் மிகச்சிறப்பாக யாரை சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் ராவணனை சொல்லியிருக்கு. விபூதியை எந்த இடத்துல மிச்சமாக இருக்கோ, கையில் வாங்கி அதிகமாக இருக்கோ, அப்படி ராவணனை நினச்சின்னு அது கீழே போட்டால் கூட, அது காலில் போட்டால் கூட தோஷம் இல்லை. அது பூரணமான பலன் அடைஞ்சு ராவணனை போய் சேர்ந்துடும். சிவபக்தர்களுக்கு அதை ராட்சசார்ப்பணம்னு பேர். அதுக்கு சைவானுஷ்டானத்தில் கூட விபூதி இட்டுண்டு கீழே தெளிக்கும். எப்படியா இருந்தாலும் நம்ம கீழே குடிஞ்சு விபூதி பட்டையை போடும்போது குழைச்சி இடும்போது கொஞ்சம் கீழே தெளிக்கும். அதை என்ன பண்ணணும்னா, அந்த விபூதியில் மந்திரம் இருக்குது, விபூதியில் மந்திரத்தை இதயத்தில் சம்யோஜனம் பண்ணிட்டு விபூதி எஞ்சி இருக்கக்கூடிய விபூதி ராட்சசார்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறது. நைருத்தியம் நிரஸ்ய அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த ராட்சசர்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்துட்டே இட்டுக்கணும்னு சைவானுஷ்டானம் சொல்ல. விபூதி இட்டுக்கும் போதே ராட்சசர்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்துட்டு தான் இட்டுக்கணும். அவ்வளோ பிரீதியாக அந்த பூதகணங்கள்லாம் போய் சேரும். அதனால் விபூதி கீழே சிந்தினால் அது சிவனோடு இருக்கக்கூடிய 18 விதமான கணங்களுக்கு அது போய் தானாக சேர்ந்துடும். அதனால் அவளை நம்ம நினச்சிக்கணும். கீழே விழுந்துட்டுனா அவளை நினச்சிக்கணும். அவள் தான் அந்த நிர்மால்யத்தை எல்லாம் சுமக்கிறவா. பூஜை சுவாமிக்கு இப்போ நிர்வாணம் அபிஷேகம் ஆகுது, அலங்காரம் ஆகுது, நைவேத்தியம் ஆகுது, அந்த பொருள்கள்லாம் ஒரு பத்திரங்கள்லாம் சாத்தியிருக்கா, அதெல்லாம் எடுத்துன்னு போய் வெளியில் கொட்டுற வேலை இவாளை தான் பூதகணங்கள்னு சொல்லுவாள். இதை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் மதில்கள் இருக்குல்ல, அதில் பார்த்தா உருட்டை விழிகளோடு குட்டையான உருவத்தோடு மிகவும் தாட்டியமாக இருக்க மாதிரி போட்டிருப்பா. பூதகணங்கள்னு பேர். பூத பிரேத பிசாச்ச நாதவடுகம் க்ஷேத்திரஸ்ய பாலம் சிவம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எல்லா இடத்தும் அவரை சுற்றி இதெல்லாம் இருக்குமா. சிவபெருமானை சுற்றி இந்த கணங்கள் 18 விதமான கணங்கள் சொல்கிறான். அவள் அத்தனையும் இந்த விபூதி எப்படா சிந்தோம், நம்ம எப்போ அதை போய் வாங்கிப்போன்னு நினச்சிப்பாளாம் அவள்லாம். அதனால் விபூதி கீழே சிந்திருது. நாமளாக சிந்தப்படாது, மகா பாபம். அது நாமளாக விபூதியை கீழே கொட்டக்கூடாது. அதனால் அதில் இருக்கக்கூடிய தேவதா தன்மையை நம்ம இதயத்தில் சம்யோஜனம் பண்ணிட்டு அந்த விபூதியை அந்த ராட்சசர்களுக்கோ இல்லை அதில் இருக்கக்கூடிய சிவகணங்களுக்கு நாம் அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கா. இப்போ தான் இந்த கிண்ணம் வைக்கிற வழக்கம்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அது தானாகவே அவளை போய் அதை அடையும். ரெண்டாவது, விபூதியும் ரொம்ப குறைச்சலாக தான் பயன்படுத்துவாள். ரொம்ப கொடுக்கறதே அவளும் ரொம்ப குறைச்சலாக தான் கொடுப்பாள். அதை வாங்கி இட்டுக்கிறது நெத்தியில் ஒரு கீறு இட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயிலில் சில பேர்கிட்ட விபூதியை வாங்கின உடனேயே தன்னுடைய விபூதியை அடுத்த வாழ்கிட்ட கையை நீட்டுவாள், நீங்கள் இட்டுங்கோன்னு. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சாஸ்திரத்தில் சொல்லலை. அப்படி சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவளுடைய பாவம் இவாளுக்கு வரும். விபூதியை நம்ம வாங்கினோம், யார் கொடுத்தோமோ அவள் தான் இட்டுக்கணும். தேவதா பிரசாதத்தில் அது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அப்போ தலைமையாக இருக்கிறவா, அதாவது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா விபூதி வாங்கிக்கிறா. இப்போ ஆத்துக்காரி மற்றவா குழந்தையெல்லாம் இருக்குது, ஒரு பையன் ஃபாரினில் படிக்கிறான், அவனையெல்லாம் நினச்சிக்கணும்னா அவெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு நினச்சி தான் இட்டுக்கலாங்கிறதுக்கு சட்டம் இருக்குது. அப்படி ஒருத்தர் விபூதி வாங்கி அதை அடுத்தவாளுக்கு சேஷமாக கொடுக்கணுன்னா மனைவிக்கு உண்டியும் கொடுக்கலாமா, வேறு யாருக்கும் அந்த விபூதியில் பங்கு கிடையாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறோம். வெறும் மனைவி உண்டியும். அந்த மற்றவாளுக்கு போய் விபூதியை வாங்கி அவளுக்கு நீட்டக்கூடாது. கோயிலில் போய் அவாவா விபூதி வாங்கி அவாவா தரிச்சுக்கணும் அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஒருத்தர் விபூதியை வாங்கி அதை, ஏன்னா அந்த கொடுக்கறதுக்காக தான் அந்த சிவாச்சாரியாருக்கு பெருமையாக. அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரா அயம் மே விஸ்வபே சஜோஷகம் சிவாபீமர்ஷனா அப்படிங்க. அதாவது என்னென்னா,
இந்த கையானது சிவபெருமானுக்கு மேலே தூக்கி அபிஷேகம் பண்ணுறோம். அந்த கையினால் கொடுக்கப்படுற விபூதி, அந்த கை சிறப்பு, அதை பெறுவதனால் சிறப்பு, வாங்க சிறப்பது வரம். அதை அடுத்த வாளுக்கு நாம் கொடுக்கக்கூடாது. அதனால சந்தனம் வச்சுங்களேன், சந்தனமும் அடுத்த வாளுக்கு அதை நீட்டுவா கையில், நீங்களே எடுத்துங்கணும். அந்த செல்வம் நம்மளை விட்டு போயிடும். விபூதி அப்படிங்கிற சொல்லுக்கே சிறந்த செல்வம்னு பேர். அப்போ நம்ம இறையருளை வாங்கிட்டு அடுத்த வாளுக்கு டக்குன்னு நீட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அடுத்த வாளுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கொடுக்கறதுக்கு அதிகாரமும் இல்லை. அதே சமயத்தில் அந்த பாவத்தை பஸ்மீகரணம் பண்ணுறது விபூதி அப்படின்னு சொன்னதுனால அந்த பாவம் அதை சாடுறதுக்கு வார்த்தை இருக்குது. அதுக்கு அந்த கோயில்களிலே ஆலயங்களிலே அர்ச்சகர்களிடத்திலே விபூதி வாங்குவது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் சன்னியாசிகள் கூட விபூதி கொடுக்கும்போது அந்த பத்திரத்தில் வச்சு கொடுத்துருவா கையில். அவ்வளோது சிறப்பு சொல்லியிருக்கா இந்த விபூதிக்கு மாத்திரம். அதனால் கீழே போன அந்த பகுதியை அந்த சிவகணங்களுக்கு உரித்தாக நாம் அர்ப்பணம் செய்வோமாக. பொதுவாக அதிகமாக விபூதியை வாங்கிறதுங்கிறது தவிர்க்கணும். அதுமாதிரி நாம் வாங்கி அடுத்த வாளுக்கு என்ன பண்ணணும், அப்படி நீட்டுறதுங்கிறது தவிர்க்கணும். இறைவனும் விபூதியும் ஒன்றுன்னு நினைக்கணும்.